ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்ட்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் விடாமுயற்சி. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படம் 1997ல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட ரீமேக் மூவி. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி அசர்பைஜான்ல நடக்கிற மாரி காட்டுறாங்க. ஹீரோ அஜித் குமார், ஹீரோயின் த்ரிஷா இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு 12 வருஷம் ஆகுது. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஸோ த்ரிஷா டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்றாங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுனால தான் தன்னோட பேரண்ட்ஸோட இருக்க போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அஜித் ஓகே சொல்றாரு. நெக்ஸ்ட் த்ரிஷாவ தானே அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்ல போய் விடுறதா சொல்றாரு. நம்ம 2 பேருக்கு இடையில இது ஒரு லாஸ்ட் ரோட் ட்ரிப்பா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. த்ரிஷாவும் ஓகே சொல்றாங்க. இவங்க 2 பேரும் கெளம்புறாங்க கார்ல. கெளம்பி போயிட்டு இருக்கப்ப, போற வழியில சில அப்நார்மலான விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல கார் பிரேக் டவுன் ஆகுது. அந்த கார் பிரேக் டவுன் ஆன பிறகு அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவத்தோட எண்டுல த்ரிஷா மிஸ் ஆகுறாங்க. அஜித் குமார் அவருக்கு ஒண்ணுமே புரியல. த்ரிஷா எங்க போனாங்க? என்ன ஆனாங்க? எப்படி மிஸ் ஆனாங்க? அப்படிங்கிற மாரி தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் விடாமுயற்சி. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் தமிழ் சினிமாவோட மாஸ் ஹீரோஸ்ல ஒருத்தரா இருக்க அஜித் குமார் அவரோட படம் கிடையாது. டைரக்டர் மகிழ் திருமேனி அவரோட படம். ஆனால் மகிழ் திருமேனி அவரோட படங்கள்ல இந்த படம் பெஸ்ட்டான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இல்ல. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட ஸ்க்ரீன் பிளே ஓகேங்கிற மாரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுமாரா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ என்னோட ரிவ்யூவ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்த பார்க்கலாமா?